நந்தி அநேக கோடி வணக்கம் அப்பா. வாழ்ந்திருப்பாய் வாழ்ந்திருப்பாய். வந்தாடி பணிந்த சுந்தர நந்தி வந்தாடி பணிந்த சுந்தர நந்தி வந்து வளர்ந்திருப்பா நந்தியாரே வந்து வளர்ந்திருப்பா நந்தியாரே வந்து வளர்ந்திருப்பா நந்தியாரே வந்து வளர்ந்திருப்பா நந்தியாரே பாருளவும் கடல் நீர் உள்ளளவும் ஓடி ஓடி வந்து உலகத்துக்கே அப்பாவாக இருக்கிறீங்களே, உன் பாதத்தை நான் பணிகிறேன் அப்பா என்று நீ என் பாதத்தை பணிந்திருக்கிறார். செல்லுக்கு பாமர மக்கள் எல்லாம் என் மக்களே, யாரும் வந்து என்னை பணிலே அப்படியா? அதனால் என் பாதத்தை படிந்தபடியா கடை சூழ்ந்த உலகத்திலே நீ சுகத்தோடு வாழ்ந்திருப்பா என்ற ஆசீர்வாதம் நீங்கள் கொடுத்த ஆசீர்வாதமாக விட்டது நான் பூர்வ ஜென்மத்தில் செய்த புண்ணியம் போல் இருக்கட்டும் ஆகட்டும். உன் புகழ் வாழ்க புகழ் வாழ்க புகழ் புகழ் வாழ்க புகழ் வாழ்க உன் புகழ் வாழ்க உன் கல்வி வாழ்க உன் செல்வாக்கு வாழ்க 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 என்று வாழ்த்துரை செய்திருக்கிறேன். அப்படியே மகனே நந்தி, இந்த பாராகிய பிரபஞ்சம், இந்த பாராகிய பிரபஞ்சத்திலே யுகங்களோ 4 யுகங்கள். ஆமா எனக்கு தெரியும். என்ன தெரியாதா தெரியாதா தோபரி கலியுகம். தெரியாதா தெரியாதா இல்ல யாருக்கு தெரியாத தெரியாதான்ற ஒண்ணு வேற கிரியாதா கிரியாதா அதே தெரியாதா தெரியாதா கிரியாதா 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 தெரியாதா தெரியாதா சிவ சிவா கிரியாதா கிரியாதா தெரியாதா 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 உனக்கு குதலவாய் விடுறா எதுல ஒரு வாய் கிரியாதா கிரியாதா துவாபுரி கலியுகம். இந்த யுகங்களோ 4 யுகங்கள். இந்த 4 யுகத்திலே முதலாக மும்மூர்த்தி தேவர்களில் ஒருவனாக விளங்கும் என்னுடைய பேர் விளக்கங்கள் இந்த கடை சூழ்ந்த உலகத்தில் பாமர மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய இந்த சபை, இந்த பெருத்த சபையிலே அடிய நான் வந்திருக்கிற போது நான் யாரு, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவர், என் பேர் என்ன, அது விளக்கம் கேட்டியா? நீ சொன்னியா? சொன்னியா? நான் சொல்லல. நான் சொல்லாதிருக்காங்காட்டின் தான் யாரும் வரலான்றதா? சொன்னாதான் வருவாங்க. அப்படியா? சொல்றேன் கேள்.
பாருமா இப்பதான் கடவுள் என் கால் ஊழியா என் கால் ஊழியா வாயா நானும் கடவுள் தான்மா என் கால் ஊழியா ஊழி அக்கா ஆசீர்வாதம் கொடுக்குறவா நந்தி காவாளா போயப்பா ஏன் அதெல்லாம் உன்னை மட்டும் கும்பிட்றாங்க என்ன கும்பிட மாட்டேன் ஏமா எழுதுவாங்க சாமி வந்திருக்கு உன்னையவும் கும்பிடுவாங்க உன்னையவும் கும்பிடுவாங்க காட்ட கூப்பிடுறாரு டீ குடிச்சு போவாங்க இப்பதான் சாமி புரிஞ்சுக்குது அவங்களுக்கெல்லாம் எல்லாம் சாமி வந்துக்கிறாங்க கையில் காலில் உழுந்துட்டு போவாங்க வாங்கம்மா மும்மூர்த்தி தேவர்களிலே ஒருவர் ஆக்கல் அழித்தல் படைத்தல் என்று சொல்லக்கூடிய 3 பேருக்கு 3 தொழில். நாளாகிய மகாவிஷ்ணு ஒருவர், ஆமா பிரம்மதேவன் ஒருவன், சிவபெருமான் என்பவன் நானே சிவபெருமான். கைலகிரியை ஆட்சி செய்து வரக்கூடிய என்னுடைய பேரோ சிவபெருமான். அதுவும் 2011 நேத்திரம் படைத்த சிவபெருமான். கையில என்ன காரணம்? ஏக்கா டீ கொடுக்குறேக்கா எப்படியாக்கா சொல்றீங்க நியாயமா? மோட்டர் மண்டில சாமியா வீட்டு பல்லுக்காத அப்புறம் சொன்ன அந்த டீ கொடுக்குறாக்கா சாமி இல்ல ஏப்பா இப்பேனா உக்காந்துக்கிறது டீ குடியா? ஏமா இப்பேனா என் பேர் சொல்லிட்டு வாங்கிக்கிறவங்க எல்லாம் இருக்குவாங்க. உக்காந்துக்கிறவங்களை பாட்டு சொல்லு, படிக்கிறவங்களை உட்காந்து சொல்லு. சரி இப்பயும் கம்மியாக தான் போகணும் நினைக்கிற சுகரு. ஏப்பா பாப்பா ஏப்பா 2011 நேத்திரம் சொன்னேன். ஒரு மனுஷனா பிறந்தா டீ குடிக்க மாட்டேன், என்ன குடிக்க போறீங்களா? வச்சுக்கல பால் எடுத்துனா பால் இல்லைன்னா கறந்து கூட எடுத்துனப்பா. நாய்க்குட்டி அது மாடுறாரு. நன்றி. எங்க பாரு முன்னாடி விட்டுனா பின்னாடி வந்தோம். 2011 நேத்திரம் படைத்த பரமக்கடவுள்னு சொன்னி. ஆமா ஆமா, மனுஷனா பிறந்தா எல்லாருக்கும் 2 கண்ணு. 2 கண்ணு தான். உனக்கு மட்டும் எப்படி 2011 கண்ணு வந்துச்சு? அது விளக்கம் தெரியணும். சொன்னாதான் இல்லைன்னா வச்சு 2011 நேத்திரம் என்பது எப்படி? சிவபெருமானுக்கு இருப்பதோ 5 சிரம். 5 ஆமா 5 தலை. ஒரு சிரத்துக்கு 2 கண் என்றால் 5 சிரத்துக்கு ஐ 2 எத்தனை ஆச்சு? ஐ 2 15. ஐ 3 தான் 15. ஐ 2 10. 10. நெற்றிக்கண் 1 11. சரியா போச்சா கணக்கு? 11 இன்னும் 2000க்கு எங்க போறது? இன்னும் 2000க்குதா? என் ஜடாபாரத்திலே இருக்கிறானே ஆதிசேஷன், அந்த ஆதிசேஷனுக்கு 1000 தலை. ஒரு தலைக்கு 2 கண் என்றால் 1000 தலைக்கு எத்தனை கண் ஆச்சு? 2000 ஆச்சு. சரியா போச்சு. அது 2000. இது ஒரு 11 கூட்டு எவ்வளவு ஆச்சுன்னு? எவ்வளவு ஆயா? 11 ஆசீர்வாதம். சுக்கி பாபா சுக்கி பாபா. என் கால விழுந்துன்னா புல்லா கூட புல்ல போறோம். வயசான அம்மாளுக்கு இப்போ பயப்படாத. நான் பாரு புது முதலமைச்சர்கிட்ட எழுதி போட்டானா புள்ள பேக்க தரலாம். சொல்லுங்க. 2011 நேத்திரம் சரியா போச்சா? அதனாலதான் 2011 நேத்திரம் படைத்த சிவபெருமான் என்று அறிந்து கொள். 2011 நேத்திரம் என்று சொல்லிவிட்டேனே. இருந்த போதிலும் அக்கால ஏறுவான். குடிக்கிறது இல்லையா? ஊத்திட்டு அக்கா மேல ஏறுவான்.
அம்மானே கையில் பிடிப்பான் அம்மாலே கையில் பிடிப்பான் சொக்கால மீதில் ஏறி சொருகுவான் நக்கினவன் யார் தான் நக்கற அக்காலை ஏறுவான் அக்கா மேல ஏறுவான் அக்கா மேலே இல்ல அக்காலை காளை என்றால் மாடு மாடு நீ என் கால விழுந்துட்டு போய் அக்கா அவர் சாமி அவர் காலில் விழுவா. என் கால யாரும் விழ மாட்டேங்கிறாங்க போய் உக்காரு அக்கா, போயா. கால நீ விழுந்துட்டு போவியா வாடா வாடங்க வாடான்ற திரும்ப ஓடி போடா, ஓடி போடா, ஓடி போடா, அடிச்சு போடுவோம். என்ன பண்ண மாட்டேன் வாட்டு வாடா வாடா மானா வாடா எப்படா நீ வரா நான் கூப்பிட்டு நீ வரா நான் கூப்பிட்டு நீ வரா ஏய் 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 பரவாயில்ல, எப்படியான நெட்டி கூட அழிச்சுட்டு வந்துடுறேன். ஒண்ணும் பண்றதில்ல, வாடா, ஒண்ணும் பண்றதில்ல. டேய், வாடா, ஒண்ணும் பண்றதில்ல. ஒண்ணும் பண்ண மாட்டாங்க, வாடா, அடிக்கிறது இல்ல வாடா கூப்பிட்டனே இல்ல என்ன உன் பேரு வாடா. சவுண்ட் ஏய் சவுண்ட் சொல்லு என்னடா பேரு ஆ உங்க அம்மா பேர் என்ன பை காயத்ரி காயத்ரி உங்க அப்பா பேரு சின்னசாமி உங்க அப்பனுக்கு உங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆச்சா இல்லடா ஆயிடுச்சா நீ போய் மொக்கி போட்டியா உனக்கு எப்படி தெரியும் கல்யாணம் ஆயிடுச்சு உனக்கு எப்படி தெரியும் டேய் டேய் இது கல்யாணம் ஆகாதே இவன் வேறதுக்கு வேணாடா போய் உட்கார வந்தாங்க ஏய் வாடா வந்துட்டு கால் விழுந்துட்டு போடா வாடா ஏய் போடா போ பண்ணி அவன் வாடா கையில போ பண்ணி கடவுளே சொல்றார் போடா நம்ம ஊர்ல வந்து அவன் என்ன பண்ணே பாரு காம வருது அவனுக்கு வாடா எடுத்து போடா கேட்டு நடிக்க வாடா நீ வாடா குட்டியா வாடா கேஸ் கடை எடுத்துக்கடா கேட்டு வாடா வந்துருடா அவ்வளவுதான் இப்ப வாயிலே வர பார்த்தேன் நல்லா இது போட்டு அழகாக்கியாடா நாயே அறிவு சொல்லிட்டு அறிவு அப்படின்னா உணர்வு அடிக்கிறேன் டேய் டேய் அடி போறான் போனேனா ஓய் ஏன் நீ கல்கி அடிச்சிருவ நல்லா நீயானா உடையான் கால வாயா நீயானா நீ உள்ளனா போது ஐயா நீயானா உள்ள வாயா நந்தி காவலா அக்காலை ஏறுவான் என்றால் எனக்கு வாகனம் காளை மாடு கடை மாடு இல்ல காளை மாடு பூஜை இருந்து ஆமா இப்போ எடுத்துக்காட்டு கூட எடுத்து பிடிச்சுன்னு போறீங்க எடுத்து பிடிச்சுன்னு போனாங்க என்னன்னு சொன்னோம் வரதுரா தருமபுரி காளை லெஃப்ட் ரைட் சென்டர் பறக்குதுடா காரிமங்கல காளை ஊம்பா ஊம்பா ஊயப்பா அப்படி என்னவாங்க அதை போல நான் ஏறுவது காளை ஓ ஏறுவது காளை ஆமா அங்க இருந்ததையானால் அது அக்காளை நான் இங்க இருந்தால் இக்காளை அந்த ரிஷபதன் பேரு அக்காளை காளை காளை எனக்கு காளை மாடு தான் வாங்கணும் எனக்கு காளை மாடு வாங்கணும் என் மனைவி மாரியம்மாளுக்கு சிம்ப வாங்கணும் என் மகன் விநாயகர் பெருமானுக்கு பெருசாலி வாங்கணும் என் மகன் முருக பெருமானுக்கு மயில் வாங்கணும் பிரம்மதேவனுக்கு அன்னபட்சி வாங்கணும் யமனுக்கு எரும வாங்கணும் பிரம்மதேவனுக்கு அன்னபட்சி வாங்கணும் இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாகனம் என் மைத்துனராக விளங்கும் நாராயணனுக்கு கருட வாகனம் சனீஸ்வரனுக்கு காக்காய் வாகனம் அப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வாகனம் எனக்கு பிடித்தது காளை மாடு அதுதான் அக்காலை ஏறுவான் அக்கா மேல ஏறுவான் அம்மானை கையில் பிடிப்பான் யார் அம்மாலே என் கரத்திலே இருக்கிறதே மான்மலு ஓ மான்மலு அந்த மான்மலுக்கு பேரு அம்மான் ஆசீர்வாதம் இன்னும் உக்காந்துக்கிறவங்க நோட் பண்ணினாக்கிறான் எழுந்து வந்து காசு இல்லைன்னா போது சாமி கால் இல்லைன்னா உழுதுட்டு போகுது என் கால் உள்ளனா போது சாமி கால் இல்லைன்னா உழுது ஓய் ஏன் கல்கி அடிக்கிறேன்றியா யா ஃபர்ஸ்ட் உனக்கு சார்ஜ் இருக்குதாயா சுவிட்ச் ஆஃப் ஆன காலத்தில் உனக்கு ராட்கள் அப்போது அந்த நேரத்தை அம்மானே கையில் பிடிப்பான் சொக்கால மீதில் ஏறி சொருகுவான் நக்கினவன் எனக்கு ஒரு டவுட் ஏன் நிக்கவே மாட்டேங்குது நீ சொக்காயே போறதுல எங்க சொக்காயில் சொருகிற
என் மனைவி ஆகிய பராசக்தி இருக்கிறாளே உமா மகேஸ்வரி, அந்த அம்மா ஜாக்கெட்ல சொல்லிக்கிறியா? அது இல்ல, பாதி உடலை கொடுத்திருக்கிறேன். பாரு ஆயா பாரு, எனக்கு 100 ரூபாய் பாரு. Kiss me, close your eyes, kiss me. என்ன பேரு? காளியப்பா. அப்போது காசு குடியா, காசு கொடுக்காதே போறேன். கையில வச்சிருக்கிறேன், கையில கொடுத்துட்டு போய வாங்க. அட நீ கூட சரி சொல்லுங்க. அக்கால ஏறுவான் அம்மானை கையில் பிடிப்பான், சொக்கால மீதில் ஏறி சொருகுவான் நக்கினவன், பாதி உடலிலே என் மனைவி உமா மகேஸ்வரி இருக்கிறார். நாங்க சாப்பிட்ட போதுமா? என் ஜடாபாரத்திலே கங்காதேவி அமைத்திருக்கிறேன். கங்கா? ஆமா. அந்த கங்காதேவிக்கு சாப்பாடு மானவா? நான் சாப்பிடும் பாவனையாக நான் எடுத்து கங்காதேவிக்கு மேல ஊட்டி விட்டுடுவோம். ஆமா. அததான் சொக்கால மீதில் ஏறி சொருகுவான் நக்கினவன். ஓ மேல் யாருக்கு நக்கற? நக்கன இடம். நக்கன இடம் எங்க? அது தெரியாதா? எங்க சொல்றேன். ஒரு நாளையிலே உங்க அம்மா இருக்கிறாளே உமா மகேஸ்வரி, எங்க அம்மா உமா மகேஸ்வரி. உமா மகேஸ்வரி இல்ல உமா, அந்த பராசக்திக்கும் எனக்கும் போட்டி வந்து விட்டது. என்ன போட்டி? அவளுக்கு கர்வம் வந்துடுச்சு. எனக்கு போட்டி? போட்டி உனக்கு போட்டாங்களே கழுத்துல. போட்டி வேறையா போட்டி வேறையா? போட்டியா? ஆமா, நான் கூட போட்டியா. நான் அந்த பராசக்தியாகப்பட்டவள் ஒரு நாளையிலே சிதம்பரத்திலே எழுந்திருக்கிறார். அந்த சிதம்பரத்திலே இந்த உலகத்திலே பரதநாட்டியத்திலே சிறந்தவள் நான் தான் இருக்கணும். உலகத்திலே எனக்கு ஈடு கொடுக்க யாராலும் முடியாது. ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, போட்டிக்கு வரலாம், போட்டிக்கு வரலாம் என்று தொடை தட்டி அவள் கொக்கரிக்கிறாள். அவள் கொக்கரிக்கும் போது பார்க்கிறார்கள் தேவர்கள் மூவர்கள், அனைத்து பேர்களும் பார்க்கிறார்கள். என்னடா இது? உலகத்தை படித்தவள் சக்தி, இந்த சக்தியை இப்படி ஆணவம் கொண்டு கொக்கரிக்கிறாளே, அந்த சக்தி இடத்திலே ஆடுவதற்கு யாரால போய் ஆட முடியும், யாரு ஈடு கொடுக்க முடியும் என்று தேவர்கள் முனிவர்கள் அனைத்து பேர்களும் சேர்ந்து அங்க ஆலோசனை செய்கிறார்கள். சபையை கூடினார்கள். அந்த சபையிலே பார்த்து நான் என்ன செய்கிறேன், அங்க ஆடுறான்றது என் மனைவி. என் மனைவிடத்திலே ஆடுவதற்கு மாற்றான் ஒருவன் வந்து ஆடினான் நல்லா இருக்குமா? முடியாது. அப்போது நானே சபையிலே இருந்து எழுந்து வந்தேன். நான் எழுந்து வந்து உமா மகேஸ்வரியாகப்பட்டவள் அவள் காளியாகவே அவதாரம் கொண்டாள். காளியாக? ஆமா. நான் என்ன செய்தேன்? நடராஜ பெருமாளாக அவதாரம் கொண்டேன். நடராஜ பெருமாளாக அவதாரம் கொண்டு அந்த நேரத்தில் நாங்க ஆடுறோம். அவள் ஆடுகிறாள், நான் ஆடுகிறேன். ஆடி 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 அசைந்து நான் தோற்கும் பாவனையா தெரிகிறது. ஆமா. அந்த தோற்கும் பாவனையா தெரிகிற போது அந்த நேரத்திலே சபையிலே மாலாகிய மகாவிஷ்ணு அமர்ந்து கொண்டிருந்தார். அமர்ந்து கொண்டிருக்கிற போது நான் அவரை உற்று நோக்கி பார்க்கிறேன். உற்று நோக்கி பார்க்கிற போது அவர் அறிகுறி காட்டினார். அந்த அறிகுறியை அறிந்து நான் நாட்டியத்தை ஆடினேன். எப்படி ஆடினேன்? எப்படி? இந்த ஒரு பாதத்தை திரையிலே வைத்து ஒரு பாதத்தை தூக்கி என் பிடர் மீதிலே போட்டு, ஆமா, காதிலே இருக்கக்கூடிய குண்டலவாளையை கழுத்து கீழே போட்டு என் நாவால் நக்கி எடுத்தேன். ஆமா, நாவால் நக்கி எடுத்து என் காதிலே மாட்டினேன். மாட்டின உடனே அந்த நேரத்தில் பார்க்கிறா காளியாகப்பட்டவள், ஒரு ஆண்மகன் காலை விரிச்சு ஆடிட்ட, ஒரு பெண்ணாகப்பட்டவள் நான் காலை விரித்து ஆட முடியுமா? முடியாது. அதனால் நானே தோற்று விட்டேன் சாமி, ஆணுக்கு பெண் அடக்கம் என்று என் பாதத்திலே வந்து விழுந்து விட்டார்.
அப்போது ஒரு பொம்மநாட்டி காலை விரிச்சு ஆட முடியுமா? கிழிஞ்சிரும். மானம் போயிடும்டா. என்ன பண்ணு? கிழிஞ்சிரும். என்ன கிழிஞ்சிடும்? பாவாடை. மானம் போயிடும். அப்போது வந்து அப்பதான் சொல்றா, அந்த நேரத்தில் என்னை பார்த்து நக்கின தோணியே என்று கேட்கிறான். அக்கன மகனே அங்க கேட்டு. அப்ப அவ கேட்டது என்ன நக்கின தோணி, இந்த காதுல இருக்கக்கூடிய குண்டல வேலை நான் நக்கி எடுத்துனே, அதனாலதான் நக்கின தோணி அப்படின்னு கேட்டா. இப்ப எல்லாரும் சொல்றாங்க நக்கனவன் மகனே அப்படின்றாங்க. ஓ மகான்றது. உலகத்துக்கே நான் அப்பாவாக இருக்கிறேன். உமா மகேஸ்வரி சக்தியாகப்பட்டவள் தாயாக இருக்கிறார். தாய் தந்தையாக நாங்க இருக்கிற போது உங்களை கேட்டாங்கன்னா நக்கனவன் மகனே அண்ணா, நக்கனவன் நானு, என் மகன் நீ. அக்கன மகனே அப்படின்னு தான் கேக்குறாங்க எல்லாம். அப்படின்னா கெட்ட வார்த்தை இல்ல? கெட்ட வார்த்தை கிடையாது. அதெல்லாம் நக்கனமும் மகனே. சிவபெருமான் நக்கினா அவன் மகன். உலகத்திலே இருக்கக்கூடிய பாமர மக்கள் எல்லாம் அவன் மக்கள் தான். நக்கினவன் மகனே. இத்தனை நாள் தெரியாத நான் நக்கன மகனே. அதுல இன்னொன்னு வருது இல்ல, தேவடியா மகனே இல்லையா? அது என்ன? தேவர் அடியால் மகனே. அதுக்கு விளக்கம் அது எனக்கு எப்பே தெரியாது. அந்த நேரத்திலே அதனாலதான் ஆட்டத்தை ஆடினேன், ஆலாம்பால் உண்டேன், சுடலிலே செஞ்சரிப்பான் கான். சல்மான் கான் ஷாருக் கான். சல்மான் கான் ஷாருக் கான். நான் ஆட்டம் ஆடந்து இங்கடா சிதம்பரம். அந்த சிதம்பரத்துக்கு பேரு முன்ன தில்லை நகர், இப்ப சிதம்பரம். அந்த சிதம்பரத்துல எல்லா நாட்டிலும் பெரியவங்க கூட கதை சொல்லுவாங்க. கதை சொல்லணும்னா ஒரு நாட்டுக்கு ஒரு ராஜா தான் இருப்பாருன்னு கதை சொல்லுவாங்க. ஆனால் அந்த தில்லை மாநகருக்கு 2